பிக் பாஸ் இன்றைய எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைய எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வையாபுரியோட ஃபேமிலி, பிந்து ஃபேமிலி மற்றும் ஹரிஸ் இவங்களோட ஃபேமிலி வந்து உள்ள வந்துட்டு போனாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பிளே இருக்கு. அதாவது இவங்க 3 பேரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா உருவாயிட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப சேஃபா வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூலையும் அவங்க தலையிடலை. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை வச்சு ஒரு நல்ல பேரோட போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரிஜினலை வந்து வெளியே வர வைக்கணும் அப்படிங்கறக்காக அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு போறப்ப அந்த ஃபேமிலியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் வந்து வெளியே வரும். இது வரைக்கும் அவங்க கேம் அப்படின்ட்டு இந்த கேம்லேயே மூழ்கி இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபேமிலியை காட்டிட்டு அந்த ஃபேமிலியோட அவங்க வந்து ரொம்ப டீப்பா பழகுடாம ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஃப்ரீஸ் பண்ணி வெளியே அனுப்புறாங்க ஃபேமிலியை. அப்போ ஃப்ரீஸ் பண்ணி வெளியே போறப்ப பார்த்து போயிட்டு வா, எந்த ஒரு சென்ட் ஆஃபும் பண்ண முடியாம ஒரு ஏக்கத்தோட அந்த மனசை வந்து பாதியிலே நிறுத்துறனால இந்த ஏக்கம் வந்து வேறு விதமான பிரதிபலிப்புகளை வெளியே கொண்டு வரும். அதுக்கான முயற்சி வந்து பிக் பாஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். இந்த வந்துட்டு போன 3 ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா வையாபுரியோட ஃபேமிலி, வையாபுரியோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து வையாபுரி மேல ஒரு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து 50 வயசுல தான் இவருக்கு வந்து லவ் வந்திருக்கு, 50 வயசுல தான் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன ரியாக்ட் பண்ணது இது எல்லாமே வந்து ரசிக்கிற தன்மையா இருந்தது. பிந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டு போயிருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹரிஸ் அவங்களோட அப்பா அம்மா 2 பேர் வந்துட்டு போயிருந்தாங்க. ஹரிஸோட அம்மா என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, காலையில எந்திரிச்சு டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது கண்டஸ்டன்ட் வந்து டான்ஸ் ஆடுறப்ப அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் அட்ராக்ட் ஆகும், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில சஜஷன் வந்து அவங்க கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் அவர் எப்படி நாளைக்குல இருந்து எக்ஸ்போஸ் பண்ண போறாரு, கையாள போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைவரும் வந்து இன்னொருத்தர் மேல என்ன கருத்து வச்சிருக்காங்களோ அதை ஒரு வார்த்தையில எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் வந்து கொடுக்குற அப்படி பிக் பாஸ். அதுல எல்லாரும் வந்து எழுதியிருக்காங்க. அந்த எழுதின கார்டு வந்து வரிசையா படிக்கிறப்ப எல்லாருக்கும் நார்மல் வேர்டு தான் வந்தது. ஜூலி மட்டும் வந்து ஒரு வார்த்தையை படிக்க மாட்டேன், ஏன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னாங்க. பிக் பாஸ் வந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை படிச்சாங்க, ஹைப்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை. இதை அவங்க படிக்க மாட்டேன், பிக் பாஸ் படிக்கணும்னு சொன்னோடனே ஆர்த்தி வந்து ஜூலியை வெறுப்பேற்றுற மாதிரி ஊ அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. 2 தடவை கத்துனாங்க. அது ஜூலிக்கு வந்து கொஞ்சம் வந்து மன ரீதியா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஹைப்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஜூலி ஏன் இவ்வளவு ஹைப்பர் டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கறது வந்து என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது உயர் மன அழுத்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப ஹைப்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து உயர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அர்த்தமும் இருக்கு. அப்ப ஹைப்பருங்கிறப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியா உயர் லெவல்ல வந்து பண்ணிடுறீங்க, அதிகபட்சமா பண்ணிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க எடுத்துக்கலாம். அந்த மீனிங்ல அவங்க பார்க்காம ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பருங்கிற வேர்டை 2-3 பேர் வந்து அவங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்துறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பைத்தியம் அப்படிங்கிற மீனிங்லேயே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணிடுறோங்கிறத மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க குறைகள் வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தோணலை. பொதுவா மீடியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல கோடி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சுலபமா சென்றடையக்கூடிய ஒரு விஷயம். இந்த மீடியால நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு பேட்டி கொடுக்குறப்பயோ ஏதோ உள்ள ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன்ல வந்து தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய எதிர் விளைவுகளும் ஏற்படுத்தும். மீடியாவோட பவர் அப்படி. அப்ப அந்த மீடியாவுக்குள்ள வர்றப்ப நீங்க ரொம்ப கவனமா நடந்துக்கணும். அது ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து கொஞ்ச நாள் இருந்தது. முழுமையா அவங்க மாத்திக்கல அப்படிங்கறத வந்து நான் சொல்லியிருந்தேன். முழுமையா அவங்க புரிஞ்சுக்கல. இன்னும் வந்து வெளியே யாரோ கொடுத்த சஜஷன் படிதான் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து பண்றாங்க. ஆனா அது வந்து முழுமையா பண்ணல அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து அது வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்க வெளிப்பட்டது அப்படின்னா அதுக்கடுத்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்தாரு. டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 டீமா பிரிகிறாங்க. 2 பேர் வந்து சேர்ல உட்காந்துருக்கணும். சேர்ல இருந்து எந்திரிக்க வைக்கிறதுக்காக முட்டை, குப்பை, தண்ணி என்னனாலும் பண்ணலாம், எதனாலும் அவங்க மேல ஊத்தலாம், அவங்கள அந்த சேரை விட்டு எந்திரிக்க வைக்கணும் அப்படிங்கறதான் டாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தியும் கணேஷும் வந்து சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் எந்திரிக்க வைக்க பல முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. இதுல ஆர்த்தி மேல வந்து கையாளப்பட்டப்ப ஜூலி வந்து பெப்பர் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் கலந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகன் வந்து பயன்படுத்தினாரு. இவங்க 2 பேரும் வந்து அந்த கேம்ல வந்து போறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய வந்து இன்வால்மெண்ட்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம கோபம் வர வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கையில அடிச்சீங்க இல்ல வந்து முதுகுல அடிச்சீங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கோபம் வர்றதை விட
முகத்துல அடிச்சீங்க அப்படின்னா அதிகமான கோவம் வரும். முகத்திலேயோ தலையில பின்னாடி பின்னந்தலையிலையோ அடிக்கிறப்ப அதிகமான கோவம் வரும். அந்த நுட்பத்தை வந்து சிநேகன் வந்து பயன்படுத்தினாரு. என்ன அப்படின்னா, கணேஷ் மூஞ்சில வந்து தண்ணியை ஃபோர்ஸா வந்து ஊத்தினாரு. கணேஷ் வந்து இப்படி ஊத்துனீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு கண்ணு வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப நேரம் வந்து ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டாரு சிநேகன் பண்ணல. ஸ்னேகன் வந்து அதுக்கப்புறம் சாரிலாம் கேட்டாரு. அது வந்து எடுபட்டதா அப்படிங்கிறத நம்ம அடுத்துதான் பார்க்கணும். இந்த டாஸ்க் வந்து போயிட்டே இருக்கிறப்ப மழை வந்துருச்சு. மழை வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஒதுங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு வர சொன்னா 2 பேருமே சேரை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப நேரமா வந்து மலையில உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் பக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தான் வந்து உள்ள கண்டஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவு நேரம் உட்காந்துருக்கிறப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் அப்படிங்கிற அக்கறையில எல்லாருமே ஒரு ஃபீல் ஆயிட்டு எந்திரிச்சுவாங்க. அதை மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூலி வந்து ரொம்பவே ஒரு திடீர்னு எமோஷன் ஆயிட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ள ஓடினாங்க. ஓடிக்கிட்டு மாதாவே காப்பாத்துங்க, எந்த எதுவும் நடந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஓவர் ரியாக்ட்ல வந்து ப்ரே பண்ணாங்க. நான் அந்த இதை பாக்குறப்ப ரொம்ப நேரம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எந்த ஒரு ஃபீலும் எனக்கு வரல. அந்த செகண்ட்ல எனக்கு இமிடியேட்டா என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்நியன் படத்துல பிரகாஷ்ராஜ் வந்து விக்ரம்கிட்ட பேசின அந்த டயலாக் தான் ஞாபகம் வந்தது. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், அடேங்கப்பா உன்ன மாதிரி நடிகனை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லடா அப்படின்ட்டு பேசுவார் இல்லையா, அந்த டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஓவர் ரியாக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜூலி மட்டும் நடிக்க வந்தாங்கன்னா பல பேரை வந்து தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு தான் என் மனசுக்கு வந்து இமிடியேட்டா தோணுச்சு. ஜூலி வந்து இதுதான் என் குணம், நான் இப்படிதான் வந்து என்னோட பாசத்தை காட்டுவேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்னமோ வந்து 2 உப்பு மூட்டை வந்து மலையில இருக்கிற மாதிரி, அது வந்து மழை பெஞ்சு அந்த உப்புலாம் கரைஞ்சு ஓடி ஒண்ணுமே இல்லாம அந்த உப்பு போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ரியாக்ஷன். என்னமோ வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி வந்து பண்ணாங்க. அதுவும் இல்லாம நிறைய பழைய படம் சினிமா கிளைமேக்ஸ்லாம் எனக்கு நிறைய ஓடிச்சு அந்த சீன் பாக்குறப்ப. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களை தான் அவங்க கிட்ட ஹைப்பர் அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்துறாங்க. இந்த விஷயத்த வந்து ஜூலி உணர்ந்து திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த எபிசோடு எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி வந்து கேக்குறாங்க, யார் இங்க முட்டை அடிச்சா வலிக்குது அப்படின்ட்டு சொல்லி கேக்குறப்ப சுஜா வந்து சொல்றாங்க, அது வந்து ஜூலி தான் அடிச்சா, அது தெரியாம அடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. தெரியாம எப்படி இது பண்ணுவா, பெப்பர்லாம் வந்து போட்டா அப்படிங்கிறப்ப தெரியாம பெப்பர் போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. இல்ல அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் தெரியாம வந்து அவ பண்ணிடுறா, அதனாலதான் நான் அவளை ஹைப்பர் அப்படின்ட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு சுஜா சொல்றாங்க. அதுக்கு வந்து ஆர்த்தி வந்து என்ன பழி வாங்கிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னோட, இல்ல அவ தெரியாம தான் பண்ணான்னு சுஜா திரும்ப சொல்றப்ப, இல்ல என்ன பழி வாங்கிட்டா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஆர்த்தி அழுத்தமா சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட். இதை மாதிரி நாளைக்கு எபிசோடோட சின்ன லீடு வந்து கொடுத்தாங்க. நாளைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்கலங்கி அழுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஷாட். அந்த ஷாட்ல மிஸ் ஆகிற 2 பேர் மட்டும்தான், ஹரிஸ் மற்றும் பிந்து. பிந்து வந்து பாத்தீங்கன்னா சக்திக்கு பின்னாடி லாங் ஷாட்ல வந்து பிந்துவும் ஹரிஸும் நின்று யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் உள்ள கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த சாங் வந்து பிளே ஆகுது. என்ன சாங்னா, தெய்வங்கள் எல்லாம் போற்றி போற்றி அப்படிங்கிற பாடல் வந்து ஒளிபரப்பாகுது. சோ அப்பாவோட ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஒன்னு டாஸ்கா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாம். எதுனாலும் நாளைக்கு தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.